ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு விசேஷித்த நாள், ஆண்டவருடைய நாள். ஞாயிற்றுக்கிழமைலங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும், அவரை ஆராதிக்கணும், அவர் சந்நிதியில மகிழணும், அவருடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை தேவ மனுஷர்கள் மூலியமா கேட்கணும், அவரிடத்துல பேசணும், தேவனை பாடல்களால ஆராதிக்கணும், சேர்ந்து ஆனந்திக்கணும். சகோதர சகோதரிகளாக நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் இரத்தத்திலே கழுவப்பட்ட எல்லாரும் சபையாக கூடி நாம எல்லாரும் அன்பை காட்டுவதற்கு, நற்கிரியைகளை செய்வதற்கு ஒருவரை ஒரு உற்சாகப்படுத்தணும் வசனம் சொல்லுது. ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய தியானம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு முறை இந்த காலை நேரத்திலும் வார்த்தைகளால எங்க இருதயத்துக்கு தேவையான தாக்கத்தை கொடுக்கும்படிக்கு இந்த சீசன்ல ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு, ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பதற்கு உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்னு சொல்றாங்க. அடுத்து வரப்போகிற சண்டே 22 இல்லைங்க, நிஜமா டிசம்பர் 25 அன்னைக்கு இயேசு ஆண்டவர் பிறக்கல, அது பைபிள்ல இல்ல என்பது யதார்த்தம்தான். யாரும் இல்லைன்னு சொல்லல. யாராவது தெரியாதவங்க ஒருவேளை டிசம்பர் 25 தான் இயேசாண்டவர் பிறந்தார்னு ஒருவேளை வாதிக்கிறாங்களோ என்னமோ. இதற்கு எந்த ஒரு நிரூபணமும் இல்லை. ஆனா ஆதி சபையில அங்க இருந்த அந்த பிஷப்ஸும் ஃபாதர்களும் அநேகமான கிரேக்கர்களும் மற்ற விசுவாசிகளும் மற்ற சமயங்களை சேர்ந்தவங்க ஆண்டவரை தெரிஞ்சு கொண்ட போது, எங்களுக்கு ஒரு பண்டிகை கூட இல்லையே, எங்களுக்கும் நிறைய பண்டிகைகள் இருந்தது, இயேசுவை தெரிந்து கொண்ட பிறகு எந்த பண்டிகையும் இல்லையே என்று சும்மா அவங்க இடைஞ்சல் கொடுக்கும்போது, அது ஏதோ சன் காட் வர்ஷிப் டே அன்றைக்கு, டிசம்பர் 25 அன்றைக்கு, அதையே இயேசாண்டவருடைய பிறப்பின் நாளாக நீங்க பண்டிகையை நீங்க கொண்டாடுங்க என்று சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அப்பத்துல இருந்து நமக்கு இஷ்டம் வந்தது போல அதையும் இதையும் இதுல சேர்க்கிறோம். ஆனா அது எல்லாத்துக்கும் சில ஆதாரங்கள் இருக்கு. என்னங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு ஸ்டார் தோன்றினதுனால ஸ்டார் கட்டி கொள்கிறோம். இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நீங்கள் என்னை பின்தொடரும் போது நீங்களும் என் வெளிச்சத்துல நடக்கணும், நீங்களும் வெளிச்சமா இருக்கணும். ஸோ அப்படி சில உதாரணமாக இந்த கேண்டில்ஸ் பற்ற வைப்பது போன்றது செய்கிறோம். கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொன்னா அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை பத்தி எங்கேயும் நமக்கு பைபிள்ல இல்லைங்க. நிஜம்தான். செயின்ட் நிக்கோலஸ் என்னும் ஒரு பக்தியுள்ள ஒரு மனிதர் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு தனக்கு தன் தாய் தந்தைமார்கள் அநேக சொத்துக்களை சேர்த்து மறித்த பின்பு அதில் ஏழைகளுக்கு உதவி செய்தார். அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஆனா இது காலை நேரத்தில் நமக்கு அது தேவையில்லை, இன்னொரு வாட்டி சொல்லிக்கொள்வோம். அவர் பிள்ளைகளை அதிகமா நேசிப்பவர். பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை ஒரு சாக்ஸ்ல எழுதி அது ஒரு இடத்துல தொங்க வச்சிருக்கும் போது, பொழுது விடியறதுக்குள்ள அவங்க கேட்ட அந்த சாக்லேட்ஸையும் அந்த பொம்மைகளையும் அந்த இடத்துல வைத்து வைப்பார். அவர் அதை வச்சுட்டு போன பிறகு தேவன் தான் அதை வைத்தார் நினைச்சு அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஒரு நாள் நிச்சயமாக அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போதுல இருந்து அது ஒரு பழக்கமா மாறிடுச்சு. இப்போ என்னமோ கிறிஸ்மஸ் தாத்தானா அவர் ரொம்ப தியாகம் செய்த மனிதருங்க. இப்போ என்னமோ அவரை ஒரு கோமாளியை போல காண்பித்து இஷ்டம் போல அவரை டான்ஸ் போட வைக்கிறாங்க. ஆனா அது சரியானதல்ல. ஒன்றுங்க, கிறிஸ்மஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஆராதனை. ஆராதனை எந்த நேரத்துல மரியா தான் ஒரு கர்ப்பவதி ஆகியிருக்காங்கன்னு காபிரியலின் மூலமாய் சொல்லப்பட்ட செய்தியை கேட்டாங்களோ, உலக இரட்சகரை தன் கர்ப்பத்திலே நான் சுமக்கிறேன் என்று தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, மரியா தேவனை எப்படி கனப்படுத்தினார்களோ என்று, எப்படி ஆராதனை செய்தாங்களோன்னு லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன் சில வசனங்களை, நீங்க கவனிங்க. 46வது வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 46. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது,
என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கலிகூறுகிறது. வல்லமையுடையவர் மகிமையானவைகள் எனக்கு செய்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். தேவனிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. தன்னை அடிமைன்னு சொல்றாங்க. ஆண்டவருக்கு தாயின்னு சொல்லல. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். இது முதல் என்னை பாக்கியவதி என்பார்கள். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் என்று ஆண்டவரை கனப்படுத்துகிறாங்க, ஆராதிக்கிறாங்க. இன்றைக்கு இயேசு ஆண்டவரை உடைய நாம் எவ்வளவாய் தேவனில் கலிகூறணும். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை எனக்கு கொடுத்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இன்று ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்ற வார்த்தையை கேட்காதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நானும் வருஷ காலமாக உம்மை அறிந்தவனாக எனக்கு நீர் ரட்சகரா இருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து உம்முடைய ரட்சிப்பின் காரியத்தை என் வாழ்க்கையில அனுபவித்து ஒவ்வொரு நாளும் உன் கிருபையில காக்கப்படுகிறேனே என்று ஆண்டவரிடத்துல ஆனந்திக்க வேண்டாமா? அவரை ஆராதிக்க வேண்டாமா? அவரிடத்துல முறையிட வேண்டாமா? மரியாள் அவரை ஆராதித்தாங்க. அந்த காலத்து மெய்ப்பர்கள் இன்று ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார்னு சொன்னபோது என்ன செஞ்சாங்க? ஓடி ஓடி வந்து சீக்கிரமாய் வந்து மரியாளையும் பிள்ளையையும் பார்த்து மிகுந்த சந்தோஷப்பட்டாங்க. தாம் கண்டவைகளை குறித்தும் கேட்டவைகளை குறித்தும் இதோ சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இன்று ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து என்று தூதர்கள் சொன்ன வார்த்தை கண்களார அந்த குழந்தை மரியா அந்த பெத்லஹேம்ல இருக்கிற அந்த மிருகங்கள் தீவனம் தின்கிற அந்த தொட்டியிலே கிடத்தப்பட்டிருந்த இயேசுவை கண்டபோது ஒரு பிள்ளையாக பார்க்கவில்லை. அவர்கள் ஆவிக்குரிய கண்களால பார்த்தாங்க, ரட்சகராக பார்த்தாங்க, ஆண்டவராக பார்த்தாங்க. தூதர்கள் சொன்னது இவர் கர்த்தராகிய கிறிஸ்து. அல்லேலூயா. இவ்வளவு வருஷமானாலும் இத்தனை முறை சுவிசேஷத்தை கேட்டாலும் அந்த கேட்ட சுவிசேஷத்தை கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் என்று அவளுக்கு சொன்னா, எத்தனை பேர் உங்களுக்குள்ள இயேசு ஆண்டவரை அவர் மகத்துவத்தை உண்மையா அனுபவ ரீதியா தெரிந்து கொண்டீங்க? ஆச்சார பக்தியோடே ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வரவங்களா? பண்டிகைன்னு பண்டிகையை கொண்டாடுறதுல இருக்காங்களே தவிர ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற விஷயத்தை எத்தனை பேர் உணர்ந்து கொள்றோம்? இந்த வருஷம் ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதிப்போம். இயேசு கிறிஸ்து இப்ப பிள்ளையாக அல்ல, ஒரு குழந்தையாக அல்ல. அன்றைக்கு அவங்கள சீஷர்களாக பார்த்தா அவங்க ஆராதிக்க மாட்டாங்க. அவரை அங்க பிறனாக பார்த்தாங்க, ஒரு ரட்சகராக பார்த்தாங்க. அந்த சாஸ்திரிகள் ஆண்டவரை பார்த்து என்ன செஞ்சாங்க? சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை ஆராதிச்சாங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டாங்க. காரணம், அவங்க மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அந்த பாலன் இயேசுவில் அவங்க சம்பூர்ணமான கிறிஸ்துவ பார்த்தாங்க. விசித்திரம் என்னன்னா, இன்னைக்கு சம்பூர்ணமான கிறிஸ்துவிலே இன்னும் பாலன் இயேசுவையே நினைத்து ஊகித்து கொண்டிருக்கிறாங்க சிலர். மரியாள் சுமந்த பிள்ளையாகி இயேசுவையே இன்னும் அநேகர் ஆராதிப்பது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். அவர் பிள்ளையாக இந்த பூமிக்குள்ள வந்த விஷயம் உண்மைதான். ஈவன் அவர் தாயாகிய மரியாள் கூட அவரை ஆண்டவர் என்று குறிப்பிடுறாங்க. ஆண்டவராகிய அவரை ஆராதிக்கிறாங்க. ஆனால் இன்னமும் பாலனேசுவையும் மரியாளையும் ஆராதிக்கிறவங்களா இருந்தா விசித்திரவங்க. தேவன் அப்படிப்பட்டவர்களின் மனக்கண்களை திறப்பாராக. ஒருவேளை நீங்க பாலனேசுவை நாங்க ஒன்னும் ஆராதிக்கலங்க, ஏசாண்டவருடைய போட்டோ வச்சுதான் நாங்க ஆராதிக்கிறோம்னு என்னங்க, எந்த ஒரு சொரூபத்தை ஆகிலும் நீ செய்து அதற்கு வணங்க வேண்டாம் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது இல்லையா? ஒரு சிலுவையை வைத்துக்கொண்டோ ஒரு ஆண்டவரின் போட்டோ வச்சுக்கிட்டோ
அங்கே பூஜைகள் செய்றோம், அங்க ஏதேதோ செய்றோம்னு சொன்னா அது அறியாமை இல்லையா? வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்ட நினைக்கிற ஆலயம் எம்மாத்திரம்? கைகளால் செய்யப்பட்டதிலே நான் வாசம் பண்ணுகிறதில்லை என்று சொன்ன ஆண்டவரை ஒரு சின்ன பொம்மைக்குள்ள அடைக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து போட்டோ யாரும் எடுக்கலங்க. அவருடைய முகம் எப்படி இருக்குன்று இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது. வீடியோஸும் இப்படிப்பட்ட போட்டோஸும் அந்த காலத்துல இல்லைங்க. இப்போ கிறிஸ்து இப்படி இருந்திருப்பாருன்னு சொல்லி கற்பனையினால வரையப்பட்ட சில வரைபடங்கள் இருக்கு. ஆனா அது ஒரு கற்பனையான வரைபடம் தான். அந்த பிக்சரை நம்ம ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை ஆராதிக்கிறவங்க ஆவியோடும், அவர் ஆவியா இருக்கிறதுனால, ஆவியின் சொரூபமா இருக்கிறதுனால, அவரை ஆராதிக்கிறவங்க ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதிக்கணும். நம் மனக்கண்கள் திறக்கப்பட்டால் கிறிஸ்துவில் இருக்கிற அழகை நாம் பார்க்க முடியுங்க. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவ்விசுவாசிகளுடைய மனக்கண்களை குருடாகி இருக்கிறதுனாலே கிறிஸ்துவில் இருக்கிற அழகையும் பரிபூர்ணத்தையும் பார்க்க முடிகிறதில்லை. நாம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் போது நம் பாவங்களுக்காக மனம் திரும்பி கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படும் போது நம் கண்கள் திறக்கப்படும். நம் மனக்கண்கள் திறக்கப்படும் போது நாம் அவரிலே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். சம்பூர்ணமான பரிபூர்ணமான கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்து அவர் கூடவே நாம் இருக்கும்படிக்கு நாம் ஆயத்தமாகும்படிக்கு அவர் வருகைக்காக எதிர்பார்க்கிறவர்களா இருப்போம். சாஸ்திரிகள் அவரை ஆராதித்தார்கள், மேய்ப்பர்கள் அவரை ஆராதித்தார்கள், மரியாள் அவரை ஆராதித்தாங்க, பரலோகத்தின் தூதர்கள் அவரை ஆராதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் உண்டாவதாக என்று அவர்கள் பாடல்களை பாடின போது எல்லா ஜனத்துக்கும் உண்டாகிற மிகுந்த சந்தோஷத்தின் நற்செய்தியை சொன்னபோது தூதர்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. அதனால்தான் கேரல்ஸ்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துமஸ் சந்தர்ப்பமா தேவ தூதர்கள் பாடல் பாடினதுனால நாமும் கூட நம்ம சர்ச்சஸ்ல, நம்ம ஆராதனைகளில் அருமையான கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற பாடல்களை பாடுவது நல்லதுதான். ஆனா இன்றைக்கு அந்த பாடல்களுக்கு ஒரு அர்த்தம் கூட இல்லாம தூதர்கள் பாட்டுன்னு, மேய்ப்பர்கள் பாட்டுன்னு ரொம்ப 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 உலக ரீதியான இசையோட பாடுவது, அல்லது யாராவது காயப்படுவாங்க நான் கொஞ்சம் கண்டிப்பா சொன்னா. ஆனா எல்லைகளை மீறுகிற வகையில பாடல்களை பாடுவது, சரீர உணர்ச்சிகளை தூண்டுகிற விதத்துல பாடல்கள் பாடுறது இல்லைங்க. ஆவியில ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆவியிலே பாடுவதை கற்றுக்கொள்ளணும். பவுல் சொன்னார், நான் ஆவியிலும் பாடுவேன், மனதோடும் பாடுவேன். நம்ம ஆராதனைகளில் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற பாடல்கள்னு நாம் நாட்டியங்களோடு ஒரு வரைமுறை இல்லாம பறை சத்தத்தோடு ஏதோ கந்தரகோலம் செய்வது கிறிஸ்துமஸ் இல்லைங்க. கிறிஸ்துவின் அன்பை தியானித்து கொண்டு அவர் முன்பு நம் இருதயம் உருகி அவரிலே ஆனந்தித்து ஆவியிலே பாடும்போது, அவரை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, சாஷ்டாங்கமாய் விழும்போது நாம் ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்களா இருப்போம். இந்த வருஷம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஒரு அர்த்தமுள்ள உண்மையான சந்தோஷத்தோடு இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பிலே மகிழ்ந்து அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எல்லா ஜனத்துக்கும் பிரகடனம் செய்வதற்கு நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பாடல்களை பாடுவோம், அவர் சந்நிதியில ஜெபிப்போம், அவர் வார்த்தை தியானிப்போம். கிறிஸ்துமஸ் சந்தர்ப்பமாக அநேகருக்கு இயேசாண்டவரை பற்றி சொல்லும்படிக்கு எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசுவின் சுவிசேஷத்தை பகிரும்படிக்கு இருப்போம். ஆலயத்துக்கு போங்க, ஆண்டவரை ஆராதிங்க, ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, எங்கள் பாடல் ஆடலின் இறைச்சல் உமக்கு எரிச்சல் ஊட்டுகையிலே, உங்கள் பண்டிகை நாட்கள் எனக்கு அருவருப்பு, உங்கள் பாடல்களினாலே எனக்கு சந்தோஷம் இல்லை என்று ஆமோஸின் காலத்தில் நீர் சொன்னது போல இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே கேலியாக, அருவருப்பாக கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ஸ் என்று சொல்லி மனுஷங்க அவங்களுக்கு இஷ்டமானதை செய்து கொண்டிருக்கும் இந்த நாட்களிலே ஐயா, எங்களுக்கும் கிருபையை தாங்கப்பா. எங்கள் இருதயங்களிலே கிறிஸ்துவை ஆராதிக்கிறவங்களா, ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்கிறவங்களா, கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய ரட்சிப்பின் காரியத்தை குறித்து உலகத்துக்கு சொல்லுகிறவர்களா இருக்கும்படிக்கு
எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் இந்த உலகமெல்லாம் இயேசுவே இரட்சகர் என்று அறிவிக்கப்படும்படி ஆண்டவரே எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு அதிசயமான காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.